எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக இந்த அளவு புளி எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 2 தக்காளி, 7 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு தட்டி வச்சுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்ச புளியில் தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே முள்ளலை சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே கல் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளி கூட கல் உப்பு சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா பிசையலாம். அது கூட திக்காக தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே கடுகு சேர்த்துக்கோங்க. பொரிய விட்டு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. பூண்டை இப்போ சேர்த்துக்கோங்க. அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதை 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதங்கினதும் தட்டி வச்சுருந்த ஜீரகம், மிளகு சேர்த்துக்கோங்க. இதை 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கோங்க. இதையும் வதக்கி விடுங்க. ஸ்டவ் சிம்லேயே தாங்க இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ தான் நம்ம அந்த புளிக்கரைசலை சேர்த்துக்கணும். இதை 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரொம்பவும் கொதி வரக்கூடாது. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி கொதிக்கும் போதே கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்து அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த திக்கு பாலையும் சேர்த்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடிங்க. சூடான சோத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.